மம்மைக்கு இன்னைக்கு வயிறு அதனால மோளு தான் ஜூஸ் பண்ணுறேன். Grape juice. My favorite. ഒഴിക്കൊഴിക്ക്. അമ്മ ഇതിൽ പഞ്ചസാര ചേർക്കും. പഞ്ചസാര ഷുഗർ. Oh no! My God! Okay. മമ്മേൻ്റെ അടുത്ത് പറയട്ടെ കേട്ടാ. ഫുള്ള് ഇടാലോ. ഇഞ്ഞോ ഇട് ഏലക്ക. മമ്മ ഏലക്ക പോവാ. തമിഴൻ 3 എണ്ണം. അങ്ങനെ ഇട്ടാ മതിയാ? പിന്നെ ഞാൻ പറഞ്ഞുതരാം. 3 എണ്ണം. ഒന്നാ. ഗുഡ് ഗേൾ. ഇതെന്തോ എടുത്തു. വായി ഫുൾ വരച്ചു വെച്ചിരിക്കുന്നു. നോക്കട്ടെ, ചോദിക്കട്ടെ. അതാക്കിക്കൊണ്ടിരിക്കേ. First mission complete. Success. மம்மா ரொம்ப டயர்ட், தூங்குறாங்க. vlog ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு முடியல மக்களே, ரொம்ப வயிறு வலி. சோனோட மெடிசன் சாப்பிட்டுருக்கேன். വന്നില്ലേ ബാബു? വന്നില്ലേ? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டியாடா? என்ன பண்ணீங்க? ஜூஸ். நோ, கிரேப் ஜூஸ் பண்ணீங்களா? எஸ். பாயில் பண்றதுக்கு வச்சிட்டீங்களா? எஸ். ഞാനാ കുക്ക്. ஏலக்காய் போட்டீங்களா? எஸ். 3. சுகர்? எஸ். வாவ். அப்ப நான் இன்ட்ரோவும் நம்ம எடுத்துடலாம். ஐயோ மக்களே, இன்னைக்கு ரம்ஜான் 20. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் ராவு வேற. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்னைக்கு மக்ரிப்க்கு அப்புறம் நல்லா துவாலாம் பண்ணும். பட் எனக்கு ரொம்ப முடியல. வயிறு நேற்றுலேருந்து வயிற்று வலிக்குது. அது ஏன் தெரியல. மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே ஆயிடும். ஸோ இன்னைக்கு அவ்வளோவா அதனால ஒன்றுமே பண்ண மாட்டேன். என் பசங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன முடியுமோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு மை கிட்ஸ். இன்னைக்கு எல்லாமே இவங்க தான் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். முடியல சார். அதான் சரி, பாய். அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது முட்டைக்கறிக்கு முட்டை வேக வைக்க போகிறோம். இருங்க பாருங்க, தண்ணி கேட்டால் இப்படி கொண்டு வரலாம் பாருங்க. அத்து மம்மிக்கு வெள்ளம். வெள்ளம் கொண்டு வந்து பாருங்க. என் தங்கம் மம்மிக்கு வெள்ளம். மம்மிக்கு வெள்ளம். தேங்க்யூ. என் தங்கம் பாருங்க, பெருசு 2 இருக்கு.
എന്തുമാ ഞാൻ കൊണ്ടുവന്ന பாருங்க என் தங்கம் பாருங்க 1.25 வயசுல தண்ணி கொண்டு வந்து தருதுங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அத்துக்கிட்ட என்ன சொன்னாலும் பண்ணுவா. இந்த எருமக கிட்ட எதாவது சொன்னா ஏதோ ஒண்ணு என் பையன் பண்ணுவான். எக்ஸ்கியூஸ் மீ. பண்ணாத ஒரு ஆளு தான் கேமரா எடுத்துட்டு இருக்கா. பாருங்க முடியல இருந்தும் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை. இல்லைன்னா எக்ஸாமுக்கு முட்டை ஃப்ரீயா நிறைய வரும். அதனால എനിക്കല്ല മുട്ട ഇവർക്ക് മുട്ട 5ന്റെ കൂടെ ഒരെണ്ണുണ്ടാവും. എനിക്ക് 5ന്റെ കൂടെ മുട്ട எவ்வளோ கேட்கணும். சரி கேட்கணும். answer the following. Answer the following. How did Prabhat's attitude towards winning and losing affect his enjoyment of game in the beginning? അല്ല ക്വസ്റ്റ്യൻ പറയണോ? പറയണം. Prabhat's attitude towards winning and losing. He could not think about losing. Even இங்க பாருங்க என் பையன் அத்தூசுக்கு காக்காவை காமிச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். சாப்பிட்றதே இல்லைங்க. எப்படியோ அவன் ஊட்டி விடுறான். நடந்து பாருங்க. பாருங்க இது பாருங்க என்ன பண்றது. இதை சாப்பிட்டோம். ஸோ மக்களே உடம்பு முடியலதான் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பிரெட் பட்டர் மஸ்கா அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதுதான் பண்ண போறோம். அது ஐயோ வேண்டடா ப்ளீஸ். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணை வந்துட்டு பட்டரில் வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். நான் எடுத்துட்டேன். இனி என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் தாங்கிட்டு. இப்போ தான் ஜஸ்ட்டு வந்தேன். முடியல. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பம் முட்டைக்கறி வீட்டில் அம்மா அவங்க தான் பண்ணாங்க. ஸோ நான் அதனால் அதெல்லாம் ஒன்றுமே காமிக்கல. நார்மல் முட்டை ரோஸ்ட்டு ஆப்பம். ஸோ இது மட்டும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர், கண்டன்ஸ் மில்க், வேனிலா எசன்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் இப்படி ஹாஃப் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இப்படி மட்டும் இதில் தேய்க்கணும். இந்த மாதிரி அட்டகாசமாக இருக்கும். ஒன்றும் நம்ம பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆளுக்கு ஒன்று தான் இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். ஆளுக்கு ஒன்று தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பன் தான் இருக்கும். அதனால லாஸ்ட் இந்த மாதிரி இது தேய்ச்சிக்கணும். ஓகே இதே மாதிரி இதே மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்துடலாமா மக்களே? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியாக இருக்கா பார்க்க? முடிஞ்சா பண்ணியிருப்பேன் இன்னைக்கு. உங்களுக்கே தெரியும் நான் பண்ணுறது. உடம்பு ஒத்துழைக்கவே இல்லை. இந்த சைடுலேயும் இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். அவ்வளோதான் மக்களே. இந்த டிஷ் ரெடி. இது ஒரு டிஷ்ஷாக நம்ம போய் ப்ரெசென்ட் பண்ணலாம். எனக்கே சாப்பிடணும்னு தோணுது. ஓகே இதை நம்ம டேபிள் வச்சுக்கலாம். அவர்கிட்டே உட்காரணும் அத்தூஸ்க்கு. இவரா ഉണ്ടാക്കിയ இன்னைக்கு குழந்தைங்க தான் பண்ணாங்க. அதான் அவ்வளோ ஸ்வீட். அத்து நோ நோ பன் பட்டர் மஸ்கா. How is this? മധുരം. ஸ்வீட். இங்கேனா பன் பட்டர் மஸ்கா இப்படி தான் இருக்கும். வித் இரானி சாய். இரானி சாய் எവിടെ? அது கடையில். ഇതൊന്ന് മിക്സ് ചെയ്തിട്ട് അതിലൊന്ന് വറക്കും. എവിടെ പപ്പട തട നോക്കട്ടെ ഞാൻ ടേസ്റ്റ് ചെയ്തിട്ട്.
ஆப்பம் முட்டைக்கறி நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் ஒன்றும் பண்ணல, நான் பண்ணது இது மட்டும்தான். சரி சாப்பிட்டு நான் இப்போ ஓகே ஆகிட்டேன், பெட்டர் ஆகிட்டேன். மெடிசின்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் பெட்டர். மெதுவாக பேசுகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால் இன்றைக்கி கூட எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கணும். இன்ஷால்லா நாளைக்கு நோன்பு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் என்னோடய ஃபஸ்ட்டு நோம்பாக இருக்கும். ஃபீடிங் போயிட்டு தான் இருக்குது, பட் லாஸ்ட்டாவது கொஞ்சம் நோன்பு எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். என் முகத்தை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னீங்க கண்ணுக்கடியிலலாம் கருப்பு வந்துருச்சுக்கா, ரெஸ்ட் எடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரெஸ்ட் எடுக்கணும். இப்போது ரெஸ்ட்டுங்கிறத வார்த்தை என்னங்க, அதோட அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியாமல் போச்சு. வீட்டில் வேலை அந்த மாதிரிலாம் இல்லை, அத்தூஸை பார்த்துக்கணும். அவள் தூங்குற சைக்கிள் எனக்கு சரியில்லை, அங்கே தான் கொஞ்சம் இது. பட் இட்ஸ் ஓகே, எல்லாம் ஓகே ஆயிடும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா என் பசங்க தான் பண்ணாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் ஹோப்ஃபுல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு சூப்பராக வீடியோ நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நோம்பு வேறு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் எடுப்பேன், நைட்டில் எனக்கு வலி வராமல் இருந்ததுன்னா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இனி 13,000 பேர் போதும். வாங்க 13,000 பேர் வாங்க அட்ராக்ட் பண்ணுறேன். சரி, இனி நாளைக்கு வேற ஒரு வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.